வணக்கம். டிரைவிங் தமிழா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வண்டி புதுசாக ஓட்ட கற்றுக்குறாங்களே அவங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸ்டேரிங் கண்ட்ரோல் பற்றி சொல்லுங்கள். எப்படி நம்ம ஸ்டேரிங்கில் வந்து 2 டைப்பான ஸ்டேரிங் இருக்குது ஜி. ஒன்று வந்து மேனுவல் ஸ்டேரிங், ரெண்டாவது வந்து பவர் ஸ்டேரிங். ஓகேங்களா? இப்போ மேனுவல் ஸ்டேரிங் அப்படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 18-20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மேனுவல் ஸ்டேரிங். இப்போ முக்கால்வாசி 99.5% வந்து எல்லாம் பவர் ஸ்டேரிங் ஆகிடுச்சு. இப்போ மேனுவல் ஸ்டேரிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேரிங்காக இருக்கும். அதாவது திருப்புறத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ பவர் ஸ்டேரிங்கில் 2 இருக்குது. ஆயில் மூலிமா திரும்பக்கூடிய ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து நடுவில் வந்து பிஸ்டல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பிஸ்டல் நடுவில் வந்து ஆயில் இருக்கும். அதில் நிறைய விபத்துகள், நிறைய ட்ராபேக்லாம் நிறைய வந்துச்சு. அதில் என்னென்னா ஆயில் லீக்கேஜ் ஆகிறது, ரன்னிங்கில் ஆயில் லீக்கேஜ் ஆகிற வசி ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டெக் ஆகிடுது. இந்தமாரி ப்ராப்ளம்லாம் நிறையா வந்துச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதுவும் வந்து ஒரு 90% இப்போ வந்து மோட்டார் வச்சுட்டாங்க எல்லாத்துலேயும். இப்போ வந்து அது வந்து ஒரு கண்டினியூட்டி மாரி தான். இப்போ நம்ம ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எவ்வளோ தூரம் திருப்புறோம் அப்படிங்கிறத வீலுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் மட்டும்தான் வந்து இப்போ ஸ்டேரிங். இப்போ நம்ம திருப்புறோம், வீலில் வந்து சுத்தமாக திரும்புது அப்படிலாம் கிடையாது. நம்ம திருப்புறதுக்கான விஷயத்தை தான் நம்ம அந்த மோட்டாருக்கு கொடுக்குறோம். அந்த மோட்டார் தான் வீலை வந்து திருப்புது. இப்போ அந்த ஆர்டினரி ஸ்டேரிங் ஃபஸ்ட்டு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி ஸ்டேரிங் அது எப்படி இருக்கும்னா, நம்ம இங்கே எவ்வளோ திருப்புறோமோ அவ்வளோ திரும்பும். ரொம்ப ஹார்டாக இருக்கும். வண்டி நின்றுட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். ரன்னிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங் கண்ட்ரோல் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, கண்ணாமரன் ஸ்டேரிங் இங்கேயோ அப்படி மாற்றிலாம் பிடிக்கக்கூடாது. கரெக்டாக இந்த இடத்த நம்ம பாயிண்ட் பண்ணி பிடிக்கணும். ஏன் இந்த இடத்துல பிடிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே தான் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்கும். எல்லோரும் வந்து இங்கே பிடிச்சிப்பாங்க, இப்படி பிடிச்சிப்பாங்க, இப்படி மாற்றி பிடிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. இங்கே பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அடையாளம் சொல்கிறேன், நாம வச்சிங்க. ABCDன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடிகாரத்தை நம்ம கணக்குப்படியே நம்ம வச்சுக்கலாம். 12, 6, 9, 3 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாம். இப்படி கை வைக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா 9, 3. ஆனால் அதுலேயும் நல்ல மைனூட்டாக பார்க்கணுன்னா 9க்கு அடுத்தது 10, 3க்கு முன்னாடி 2, 10க்கும் 2க்கும் தான் நம்ம கை பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சென்டர் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும், நம்ம பிடிக்கக்கூடிய இடம் இந்த இடம். சரி, இப்போ நம்ம நிற்கிறோம், ஒரு மெல்லமாக போய்ட்டுருக்கோம். ஒரு ரன்னிங்கில் ஒரு லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா எப்படி நம்ம திரும்புறது? சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சிங்கிள் ஹேண்டு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி டக்குன்னு திருப்புவாங்க. அந்த மாதிரிலாம் திருப்பக்கூடாது. ஸ்டேரிங் திருப்புறதுக்குன்னு ஒரு சில முறைகள்லாம் இருக்குது. நம்ம ரொம்ப டீப்பாக போவோன்னா ஒரு டக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், நல்லா கேட்டுங்க. அதாவது இந்த இடத்துல பிடிச்சி நம்ம லெஃப்ட் சைடு திருப்புறோம் அப்படின்னா, இந்த ஃபுல்லாக கொண்டு வந்து இப்படி வாங்கணும். இப்படி வாங்கணும். திரும்ப ரிலீஸ் பண்ணுறது, ஃபுல்லாக கொண்டு வந்து இப்படி ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு முறை. ஓகேங்களா? திரும்பி ஸ்டேரிங் நேராக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதேமாரி நம்ம ரைட் சைடு திருப்புறோம் அப்படின்னா, ரைட் சைடு ஃபுல்லாக கொடுத்து வாங்கி திரும்பி ஃபுல்லாக கொடுத்து வாங்கி தான் இப்போ நம்ம திருப்பணும். அப்போ தான் ஏன் நம்ம வந்து ஃபுல்லாக கொடுத்து வாங்குறது ஸ்டடி பண்ணிக்கணும். ஏன் நம்ம ஃபுல்லாக கொடுத்து வாங்கிக்கிறது அப்படின்னு சொன்னால், சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கற்றுக்கிற ஆரம்பத்துலேயுமே சரி, இல்லை டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கப்பையும் சரி, என்ன செய்வாங்கன்னா இப்படி செய்வாங்க. எப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கேருந்து லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா, இருக்கிற ரோட்டுக்கும் திரும்பக்கூடிய ரோட்டுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். நம்ம போகிற ஸ்பீடு ப்ளஸ் நம்ம திரும்புகிற டைமிங் இருக்கும். அது ரெண்டுமே சரியாக அதாவது 0 சரியாக இருந்தால் மட்டுமே தான் வண்டி ஷார்ப்பாக போய் அந்த அகலத்துக்கு அந்த வண்டி திரும்பும். நம்ம விட்டு இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த டைமிங் மாறிடும், வண்டி சரியாக போய் திரும்பாது. இன்னொன்று, ஆப்போசிட்டில் ஏதாவது வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் ஆங்கிள் வண்டி வந்து மாறிடும். அவங்களும் பயப்படுவாங்க, நம்மளும் பயப்படுவோம். அப்படி செய்யக்கூடாது. சரிங்களா? அதேமாரி அடுத்தது திருப்புறோன்னா எந்த கியரில் மூவ் பண்ணுறது? நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் கியர் தான் ஜி. இப்போ நம்ம ஒரு தெருவுக்குள்ளே இருக்கோம், தெருவுலேருந்து ஒரு மெயின் ரோடு இல்லை தெருவுலேயே திரும்புகிறோம் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு கியர் வந்து கொஞ்சம் வெட்டுற மாரி இருக்கும் நமக்கு. அதனால் செகண்ட் கியர்னால் ஸ்மூத்தாக இருக்கும் ஜி நமக்கு. ஓகேங்களா? செகண்ட் கியரில் நம்ம வந்து திரும்பினால் மட்டுமே தான் வண்டி நல்லா திரும்பும். அந்த செகண்ட் கியருக்கான ஸ்பீடு போதும் வண்டி திரும்புறதுக்கு, அந்த டைமிங் போதும் நம்ம திரும்புறதுக்கு.
மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் இப்போ செகண்டில் போனால்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40, அது வண்டிக்கு ஏற்ற மாரி மாறுங்க ஜி. இப்போ இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 வரைக்கும் போகும். ஓகேங்க. அதேமாரி ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் நம்ம நினச்சிட்ருப்போம், நம்ம ஃபுல்லாக அப்படி ஸ்டேரிங் வந்து திருப்புற வாசி டயர் வந்து எந்த அளவுக்கு திரும்பும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 டிகிரி to 30 டிகிரிக்கு தான் வந்து 25 டிகிரிக்கு மேலே 30 டிகிரிக்குள்ளே தான் எல்லா டயருமே வந்து திரும்பும். அதுக்கு 30 டிகிரிக்கு மேலே கூட திரும்பாது. ஏன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ நல்லா யோசிச்சு பார்த்துங்க, டயர் இருக்குது. இப்போ வந்து நம்ம 30 டிகிரிக்கு இப்படி திரும்புகிறோம் அப்படின்னா தான் பின்பக்கமாக தான் நமக்கு வந்து வீல் சுற்றுறதுக்கு புஷ் பண்ணணும் நம்மளை. அப்போ வந்து 30 டிகிரினா இந்த அளவுக்கு தான். அப்போது இப்படி போகும் வண்டி. அதே 90 டிகிரிக்கு இப்படி திரும்பிடுச்சுன்னா வண்டி போகாது. அதாவது சக்கரமாக நினச்சிக்கிட்டீங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இப்படி இருக்கிறது இப்போ நிற்கிற வண்டி 10, 20, 30 இதுக்கு மேலே திரும்பிச்சுன்னா அப்போ வண்டி புஷ் பண்ணுறோம், ரன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வண்டி இப்படி திரும்பும். அதே 90 டிகிரிக்கு நம்ம திரும்புகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல, அது கிடையாது. 90 டிகிரிக்கு ஆகிடுச்சுன்னா வண்டி மூவ் ஆகாது, ஸ்ட்ரக் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே வந்து 30 டிகிரிக்கு தான் வீல் திரும்பும். சில பேர் இந்த ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா கையை கொடுத்துவாங்க அவங்கள கூப்பிட்டு. ஆமாம் ஜி, எப்படி? இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஸ்டேரிங் திருப்புறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துக்கு போய் கொடுத்து ஸ்டேரிங் கரெக்டாக ஆப்போசிட் பக்கம் பிடிச்சி நம்ம ஸ்டேரிங் வாங்கணும். இப்படி வாங்கினா தான் சரி. சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இங்கே பிடிச்சிப்பாங்க, இப்படி திருப்புறப்ப இப்படி திருப்பிப்பாங்க. இப்படி திருப்பிக்கிறப்ப கை வந்து இப்போ பின்னிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு வந்து சட்டுன்னு ஸ்டேரிங் வந்து லாக் ஆன ஃபீல் நமக்கு வந்துடும். கையை எடுக்கவும் முடியாது, டர்னிங் வண்டி திரும்பிக்கிட்டேவும் இருக்கும். ஏன்னா திருப்பின வாசி வண்டி திரும்பிக்கிட்டே இருக்கும். அப்படி செய்யவே கூடாது. அதேமாரி விட்டும் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ஒரு யூனிட் இந்த டர்னிங்க்கு நம்ம இவ்வளோ தூரம் திருப்பணும், ஒரு 20 டிகிரி திருப்பினா போதும் அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கரெக்டாக அப்படி கொடுத்து அப்படி கரெக்டாக வாங்கிக்கணும். அதேமாரி சிங்கிள் ஹேண்டு யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சில பேர் அதாவது வண்டியில் வந்து சிங்கிள் ஹேண்டு தானே பிடிக்கிறோம், எங்கே பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிக்கக்கூடாது. சிங்கிள் ஹேண்டில் நல்ல பழக்கம் இருக்கிறோம், நல்ல வண்டியை பற்றி ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஆகட்டும், கியர் கண்ட்ரோல் ஆகட்டும், வண்டியோட பேலன்ஸ் ஆகட்டும் கரெக்டாக 100% தெரிஞ்ச பிறகு தான் அவங்க வந்து சிங்கிள் ஹேண்டுக்கு வரணும். ஓகேங்களா? இப்போ சிங்கிள் ஹேண்டு பிடிக்கிறவங்களும் எங்கே பிடிச்சி வண்டி ஓட்டணும்னா இந்த இடத்துல தான் பிடிச்சி வண்டி ஓட்டணும். அதுவும் இப்படி பிடிச்சி லாக் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். அது ஏன் லாக் பண்ணி வண்டி ஓட்டணும் அப்படின்னா, சில பேர் இப்படி திருப்புவாங்க. இப்படி திருப்புறப்ப பார்த்தீங்கன்னா கை ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நடுவில் கரெக்டாக பிடிச்சி ஓட்டினாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும், இந்த ஆஃப் அளவுக்கு போதும். நமக்கு அழகாக வண்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு ஒரு 20 டிகிரி வண்டி திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போகிற ஸ்பீடு இருக்குது, போகிற அந்த திரும்புகிற டர்னிங் டைமிங் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு திரும்புகிறப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்டேரிங்கை இந்த வாட்டத்தில் பிடிச்சி லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுக்கணும். லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டு இப்படி திருப்பணும். ஓகேங்களா? வண்டி ஃபுல்லாக திரும்பின பிறகு திரும்பிடுச்சின்ன பிறகு ஸ்டடி பண்ணணும். டப்புன்னு திருப்பக்கூடாது, டப்புன்னு நிமித்தக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டான அந்த நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து லெஃப்டாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் திருப்பணும். எந்த ஸ்பீடில் நம்ம திருப்புறோமோ அதே ஸ்பீடுக்கு நம்ம வந்து வண்டி திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு 20 டிகிரிக்கு வண்டி லெஃப்ட்லேயோ ரைட்லையோ 20 டிகிரி நம்ம லெஃப்ட்டில் திருப்புறோம் அப்படின்னா 20 டிகிரி திரும்பிடுச்சுன்னா மட்டும்தான் நம்ம அதை வந்து ஸ்டடி 0க்கு திரும்ப கொண்டு வரணும். நம்ம அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாலும் வண்டி வேறு ஆங்கிளில் போக ஆரம்பிச்சிடும். அது கவனமான முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துங்க. நம்ம ஸ்டேரிங் பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் பார்த்துருப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதுமாரி விஷயங்களை நிறையா தெரிஞ்சுக்க டிரைவிங் தமிழாவை ஃபாலோ பண்ணிங்க.